கொல்லை பக்கம் போய் ரொம்ப நாளாச்சுன்னு அப்பயும் அனுபவத்தையும் கூட்டிகிட்டு பைக்கில் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது தான் இந்த ரோடு வரும் நிறைய இந்த கொடிகளை பார்த்தோம். இது என்ன கொடினா, இது ஒரு கீரை, முடக்கருத்தான். வழக்கத்தில் முடக்கத்தான் என்று பெயர் மறுவிருச்சு. இது முடக்கினை அறுத்தான் என்ற ஒரு மருத்துவ பயனை உள்ளது. இது முடக்குவாதத்திற்கு நிறைய சாப்பிடுவாங்க. இது ஏன் சாப்பிட்றேன்னு கேட்டால், இது நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம். அது மாதத்தில் ஒரு 4 டைம் கம்பல்சரி சாப்பிட்லாம் நார்மல் பீப்புள் எல்லாருமே. அது என்ன அடுத்து என்ன, பக்கத்தில் ஒரு புளிய மரத்தை பார்த்தோம். புளிய மரத்தில் நிறைய புளியங்காய் இருந்துச்சு. எப்படியும் நம்ம கை கட்டுற தொலைவுக்கே இருந்தது. இல்லைனா இவனுங்கிட்ட கண்டிப்பாக திட்டு வாங்க நிலைமை இருந்திருக்கும். அடுத்து நான் பைக்கை எடுத்து கிளம்பும்போது தான் நாங்கள் நடந்தே ஓடியே வரோம். நீ பைக்கில் வா, நான் யார் ஃபஸ்ட்டு போகிறோம் பார்த்தா இவனுங்க ஃபஸ்ட்டு ஓடின்றானுங்க. பைக்கில் நான் பின்னாடி வந்த உடனே எடுத்துட்டானுங்க புளியங்காயை. சாப்பிட்டு ஒரு டான்ஸ் போட்டான் அப்பு. அந்த டேஸ்ட்டு அந்த டான்ஸை போட வச்சிருச்சு அப்போவே. ஏன்னா அது எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் உணர முடியும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா மூக்குலேருந்து சூடாக காற்று வரும். அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் சளி பிடிச்சிடும். அதே தான் எங்களுக்கும் நடந்தது. அதிகமாக சாப்பிடாதீங்க யாரும், கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். அதிகமாக சாப்பிட்டா உடம்பு சரியாமல் போயிடும், அவ்வளோதான். அடுத்து நான் வந்த வேலையை பார்க்க வேண்டியதுன்னா கீரையை உருவாச்சு. அத்தையும் கூப்பிட்டு வச்சு அத்தையும் உட்காந்து ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு. அத்தையும் பாய் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் உங்களுக்கு பாய் வச்சுட்டு கிளம்புறோம். அடுத்து நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.